Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தக்காளி தொக்கு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த தக்காளி தொக்குல கொஞ்சம் கூட எண்ணெய் யூஸ் பண்ணாம ரொம்ப ஈஸியான மெத்தட்ல குக்கர் யூஸ் பண்ணி வெறும் 2 நிமிஷத்துல பண்ண போறேன். இதே மெத்தட்ல நீங்க இத பண்ணும்போது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாதனால ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 6 பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை, 3லேருந்து 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் 1 பை 1 நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல உரித்து வச்ச பூண்டு, அடுத்து பச்சை மிளகா, அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி பெரிய சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வாசனைக்காக தான் ஆட் பண்ணுறோம். அது உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு லிக்யூடாக வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தாளிச்சிக்கலாம். ஆனால் தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாளிக்காமலே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் வெறும் 2 நிமிஷத்தில் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.